கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 2ஆம் வசனம். எரேமியா 31:2. பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் இரக்கம் பெற்றது என்று. இங்கே ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் மீதி இருக்கிற ஜனம். இவர்கள் பட்டயத்திற்கு தப்பி மீதி இருக்கிற ஜனம். பட்டயம் என்று சொல்லும்போது அது இந்த சத்ருவனுடைய பிடி அல்லது உலகத்தின் பிடி என்று சொல்லலாம். இவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து இரக்கம் பெற்றவர்கள், அவருடைய இரக்கத்திற்கு சொந்தக்காரர்கள். இவர்களை அக்கினியினின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இப்போ ஒரு அடுப்பிலே கூட்டமாக விறகு எரிந்து கொண்டு இருக்கும் போது அதிலிருந்து ஒரு விறகை எடுப்பது போன்று, அதிலிருந்து ஒரு விறகை தப்ப வைப்பது போன்று மீதி இருக்கிற ஜனங்கள் தப்புவிக்கப்பட்ட ஜனங்களாக காணப்படுகிறார்கள். இப்படி அக்கினியினின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளியா இருக்கிற இந்த ஜனங்கள் கர்த்தரிடத்திலிருந்து இரக்கத்தை பெறுகிறார்கள். பாருங்கள், சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே கர்த்தர் பிரதான ஆசாரியனாக யோசுவாவை அந்த தீர்க்கதரிசியாக சகரியாவுக்கு காண்பிக்கிறார் ஒரு தரிசனமாக. அதில் யோசுவா தூதனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான், கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக. சகரியா 3வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்கள் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அப்படி நிற்கும்போது சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். ஏனென்றால் அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக காணப்பட்டான். 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான் என்று. ஆகவே அவனுக்கு விரோதம் செய்ய, அதாவது அவனை குற்றப்படுத்துவதற்காக சாத்தான் அவனுடைய வலது பக்கத்திலே நிற்கிறான். இதை பார்க்கும்போது கர்த்தர் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியினின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். கர்த்தர் தெரிந்து கொண்டதும் கர்த்தர் அக்கினியினின்று தப்புவித்த அந்த ஜனத்தை நெருங்க விடாதபடிக்கு சாத்தானை அவர் கடிந்து கொள்கிறார். கர்த்தருடைய இரக்கத்தை அக்கினியினின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளியாகிய நாம பெற்றுக்கொள்ளுகிறோம். அக்கினியினின்று எடுக்கப்பட்ட அந்த கொள்ளியானது அது பார்ப்பதற்கு அலங்கோலமாக இருக்கும், அது விரும்பப்படத்தகாததாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படியாக விடாமல் அந்த அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்த யோசுவாவை அந்த வஸ்திரத்தை விலக்கி அவனுக்கு சிறந்த வஸ்திரத்தை தரிப்பிக்கிறார். அவருடைய சிரசின் மேல் சுத்தமான பாகையை தரிப்பிக்கிறார். அதாவது அவருடைய வஸ்திரத்தை கொடுத்து அவருடைய அபிஷேகத்தை தலையில கிரீடமாக வைக்கிறார். அப்பொழுது சாத்தான் அவனை விட்டு விலகுவதை நாம் அங்கே பார்க்க முடியும். கர்த்தருடைய தூதன் அவன் அருகில் வந்து நிற்கிறான். இதே போன்று தான் பிரியமானவர்களை நம்மை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 16வது அதிகாரத்திலே நம்மேல் பரிதபிக்க ஒரு கண்ணும் நம்மேல் இரக்கமாக இருந்ததில்லை என்று எசேக்கியேல் 16:5. ஒரு பெரிய கூட்டமான ஜனம் இந்த உலகத்தின் பிடியில அக்கினி போன்ற அந்த சாத்தானுடைய அக்கினி ஆஸ்திரங்கள், அவன் எய்கிற ஒவ்வொரு அக்கினி ஆஸ்திரங்கள்லையும் அழிந்து போகத்தக்கதாக இருக்கிற அந்த ஜனங்களின் மத்தியில நம்ம உருவப்பட்டவர்களாக அந்த அக்கினியினின்று உருவப்பட்ட அந்த கொள்ளியை போன்று கர்த்தர் நம்மை மீதியாக வைத்திருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார். அவருடைய இரக்கத்தை நம்மேல் வைத்து நம்மை சொந்தமாக்கி இருக்கிறார். இதைத்தான் எசேக்கியேல் 16:6-8 ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கண்ணும் உன்மேல் இரக்கமாய் இருந்ததில்லை. நான் உன் அருகே கடந்து போன போது நீ மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் இருந்தாய். மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் உன் இரத்தத்தில் கிடந்த உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்தேன், உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன், உனக்கு ஆணையிட்டு கொடுத்தேன். இவ்விதமாக நீ என்னுடையவளானாய், எனக்கு சொந்தமானாய் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். பட்டயத்திற்கு ஏதுவாக அழிவுக்கு ஏதுவான பாத்திரமாக இருந்த நம்மை அவர் காண்கிறார், அவருக்கு சொந்தமாக்குகிறார். அவர் எதற்காக நம்மை மீதியாக வைத்திருக்கிறார் என்றால் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு. நாம் பெற்றுக்கொண்டது ரட்சிப்பு இல்லையா என்று நினைக்கலாம். இது நம்முடைய ஆரம்ப நிலை. ரோமர் 9வது அதிகாரம் 27வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாமலும்
இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையாய் இருந்தாலும் மீதியா இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மீதி இருக்கிற ஜனம்தான் ரட்சிக்கப்படுகிற ஜனமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது மத்தேயு 24:13 முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று. முடிவு பரியந்தம் நாம் நிலை நிற்க வேண்டும் என்றால் அவருடைய இரக்கம் நமக்கு முடிவு பரியந்தம் தேவைப்படுகிறது. அவருடைய இரக்கத்திலே நாம் பெற்றுக்கொண்ட அந்த இரக்கத்திலே நாம் நிலை நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், எகிப்திலிருந்து வெளிவந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கானானுக்குள் பிரவேசிக்கவில்லை. எல்லாரும் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் எல்லாருக்குமே அந்த வாக்குறுதியை கொடுக்கிறார். எல்லாரையும் கானானுக்குள் அழைத்து கொண்டு போவேன், உங்களை இளைப்பாறுதலில் பிரவேசிக்க பண்ணுவேன் என்று சொல்லித்தான் அந்த எகிப்திலிருந்து அவர்கள் மீட்கப்படுகிறார்கள். அந்த பார்வோனுடைய பட்டயத்திற்கு தப்பி மீந்திருக்கிற ஜனமாக கர்த்தரிடத்திலே வனாந்திரத்தில் இரக்கத்தை பெறுகிறார்கள். இரக்கத்தை பெறுவது என்று சொல்லும் போது அதன் முன்பு ஒரு கண்ணும் நம்மேல் இரக்கமாக இருந்ததில்லை. அதன் பின்பு மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர் நம்மோடு இருக்கிறார். நம்ம செல்ல வேண்டிய இடத்தை நமக்கு காண்பிக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அவர்கள் பாளையம் இறங்க வேண்டிய இடம், அவர்கள் புறப்பட வேண்டிய இடம், அவர்கள் செல்ல வேண்டிய இடம் அனைத்தையும் காட்டுவதற்காக கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். ஆனால் அந்த ஜனங்கள் எல்லாரும் அதில் பிரவேசிக்கவில்லை. அதே போல தான் நமக்கும் கர்த்தர் மீந்திருக்கிற ஜனமாகிய நமக்கும் அவருடைய இளைப்பாறுதல், நித்திய இளைப்பாறுதலை நமக்கு கட்டளை இட்டிருக்கிறார். நாம் அதில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய அந்த இரக்கத்தில் நாம நிலைத்திருக்க வேண்டும். ரோமர் 9:16 சொல்லுகிறது, ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவராலே தான் நாம் பிரயாசப்படுகிறதுனாலையோ நாம் ஓடி ஓடி உழைக்கிறதுனாலையோ அல்ல, நம்ம இரக்கம் வைக்கிற அவராலே தான் இந்த இளைப்பாறுதலிலே நாம் பிரவேசிக்க வேண்டும். ஆகவே அந்த இரக்கத்தில் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது மத்தேயு 5:7 இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று. மற்றவர்களிடம் இரக்கம் காட்டுகிறவர்கள் தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெறுவார்கள் என்று இங்கே பார்க்கிறோம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுகிறார்கள். ஏனென்றால் யாக்கோபு 2:13 சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று பார்க்கிறோம். கடைசி காலத்தில் நியாய தீர்ப்பின் போது தீர்ப்பை இரக்கம் வெல்லுகிறது அப்படி என்று இங்கே பார்க்கிறோம். நாம் இரக்கம் செய்யாமல் இருக்கும்போது கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு இரக்கம் கிடைப்பதில்லை. இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு தான் நமக்கு கிடைக்கும் என்று இந்த வசனம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொண்டு வாருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று மத்தேயு 9:13 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் மற்றவர்களை பார்க்கும்போது, அதாவது உலக பிடியிலையும் பாவ பிடியிலையும் சிக்கி போய் அழிவுக்கு நேராக இருக்கிற ஜனங்களை நாம் பார்க்கும்போது அவர்களை பார்த்து நாம் பரிதபிக்கிறோமா, இரக்கம் கொள்ளுகிறோமா, இல்லை நம்ம குற்றப்படுத்துகிறோமா, அவர்களை பார்த்து கோபப்படுகிறோமா? ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்தவுடன் அதை வைத்துக்கொண்டு மற்றவர்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோமா என்று நாம் யோசிக்க வேண்டும். இவை அனைத்துமே சுய நீதி, அது தேவனுடைய நீதியாக அமையாது. இப்படிப்பட்ட ஒரு நீதி தான் வேதத்திலே வேத பாரகர்களிடத்திலும் பரிசேயரிடத்திலும் வெளிப்பட்டது. அவர்கள் எப்போதுமே நியாயப்பிரமாணத்தை வைத்துக்கொண்டு மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அவர்களிடத்தில் இரக்கம் என்கிற அந்த ஒரு கான்செப்டே நம்ம பார்க்க முடியாது. அதுதான் அவர்கள் இயேசுவை கொலை செய்ய ஒப்பு கொடுக்கிற அளவுக்கு அவர்களை கொண்டு போய் விட்டது. அவர்கள் தங்கள் கிரியைகளை வைத்துக்கொண்டு தேவனுக்கு ஏற்புடையவர்கள் ஆகலாம் என்று நினைத்தார்கள். நாமும் அதே போல, நான் ஜெபிக்கிறதால தான், நான் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கிறதால தான், நான் வசனத்தை கடைபிடிக்கிறதால தான் என்று நாம் நினைத்தோமானால் நம்மிடத்திலும் இரக்கம் வெளிப்படவே முடியாது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மத்தேயு 5:20 வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அவர்களுடைய நீதியை பார்க்கலும் நம்முடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும். மற்றவர்களிடம் நம்மால் இரக்கம் காட்ட முடியவில்லை என்றால் நாம் தேவனிடத்தில் பெற்ற இரக்கத்தை உணராதவர்களாக இருக்கிறோம் என்று அர்த்தம். நாம் எந்த நிலைமையிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள், நம்ம அக்கினி நின்று தப்பிவிக்கப்பட்ட கொள்ளியானவர்கள், மீதியாக கர்த்தரால் வைக்கப்பட்ட ஜனம் என்பதை உணராதவர்களாக இருக்கிறோம். நம்முடைய கிரியையினால அல்ல, அவருடைய கிருபையினால நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை உணராமல் இருக்கிறோம்.
நம்ம என்னதான் பலி செலுத்தினாலும், ஆண்டவருக்காக அதிகமாக ஜெபித்தாலும், அதிகமாக வேதம் வாசித்தாலும், நம்மிடத்தில் அந்த இரக்கம் வெளிப்படவில்லை என்றால் அது கர்த்தருக்கு பிரியமான பலி ஆகாது. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதன் கருத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்களானால் குற்றமில்லாதவர்களை குற்றப்படுத்த மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலும் இப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். ஒருவேளை இந்த உணர்வு நம்மிடம் இல்லாது இருந்தால், மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுகிற, அவர்களுக்காக பரிதபித்து அவர்களுக்காக ஜெபிக்கிற அந்த ஒரு உணர்வு இல்லாதிருந்தால் ஆண்டவர் இன்று அந்த கிருபையை நமக்கு தருவார். இன்று அந்த பலனை ஆண்டவர் தந்து அவருடைய இரக்கத்திலே நம்மை நிலைத்திருக்க செய்கிறவர்களாக மாற்றுவார். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம வாஞ்சித்து நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிக்கலாம். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாவ பிடியிலும் அக்கினியிலும் அழிந்து போவதற்காகவும் மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாக இருந்த எங்கள் மீது உம்முடைய இரக்கத்தை பொழிந்தீங்களே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை சுற்றி இன்னும் எத்தனையோ பேர் அப்பா இந்த உலகத்தின் பிடியில் சிக்கி அழிந்து போவதற்கு ஏதுவாக இருக்கிறார்களே, அவர்கள் மீது உம்முடைய இரக்கத்தை பொழிந்தருளும் ஆண்டவரே. இன்னும் அவர்களுக்காக நாங்கள் பரிதபிக்கவும், அவர்கள் மேலே இரக்கம் காட்டவும், அதிகமாக அவர்களுக்காக ஜெபிக்கவும் அப்பா எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களை சூழ்ந்து அப்பா அந்த தேசத்தில் உடைய நாமம் மகிமைப்பட அப்பா அனுக்கிரகம் செய்யுங்க. உடைய நாமம் அதிகமாய் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென்.